Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 11th accountancyல chapter 13ல exercise sum number 15 பார்க்குறோம். Prepare trading and P&L account of and balance sheet from the following trial balance of Madan as on 31st March 2018. இதுக்கான டெபிட் பேலன்ஸ் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எந்தெந்த பர்டிகுலர்ஸ் வந்து எது இதில் வரும், எந்த அக்கௌண்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு சண்டே டேட்டாஸ் எங்கே வரும், அசெட்டில் தான் வரும். நெக்ஸ்ட்டு பிளான்ட் அண்ட் மிஷினரியும் அசெட்டில் வரும். நெக்ஸ்ட்டு பேங்க் சார்ஜஸ் வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ், அதனால் பிஎன்எல் வரும். வேஜஸும் ட்ரேடிங்கில் வரும். சேல்ஸ் ரிட்டர்ன் ட்ரேடிங்கில் வரும். பர்ச்சேசஸ் ட்ரேடிங்கில் வரும். ஓப்பனிங் ஸ்டாக் ட்ரேடிங்கில் வரும். ட்ராயிங்ஸ் வந்து லயபிலிட்டிஸில் வரும். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸும் பிஎன்எல், ஒரு எக்ஸ்பென்சஸ் பிஎன்எல்ல வரும். பேட் டெப்ஸும் பிஎன்எல்ல வரும். பிஸ்னஸ் ப்ரிமிசஸ் அது ஒரு அசெட் நமக்கு, அதனால் பேலன்ஸ் ஷீட்டில் வரும். கேபிட்டல் லயபிலிட்டிஸில் வரும். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ட்ரேடிங்கில் வரும். சேல்ஸும் ட்ரேடிங்கில் வரும். பேங்க் ஓவர் டிராஃப்ட் லயபிலிட்டி சைடு வரும். ஓகேவா, என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த க்ளோசிங் ஸ்டாக் வாஸ் 80,000. க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 80,000 கொடுத்துருக்காங்க. அது ட்ரேடிங்லேயும் பேலன்ஸ் ஷீட்லேயும் வரும். நெக்ஸ்ட்டு ப்ரொவைட் டெப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட் அண்ட் மிஷினரி. பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு டெப்ரிசியேஷன் இருக்குது, அதனால் அதுக்கிட்ட நம்ம டிக் பண்ணிக்குவோம். அட்ஜஸ்ட்மெண்ட் உள்ளது எல்லாத்தையுமே நம்ம வந்து டிக் பண்ணி வச்சிட்டோம்னா அப்போ தான் மறக்காமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரைட் ஆஃப் பேட் டெப்ஸ். பேட் டெப்ஸ்க்கும் என்ன இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரொவைட் டவுட்ஃபுல் டெப்ஸ் அட் 5% ஆன் சண்டே டேட்டாஸ். சண்டே டேட்டாஸில் 5% கால்குலேட் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ சண்டே டேட்டாஸ்க்கும் என்ன இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஓகேவா, இப்போ இதை வச்சு நோட் பண்ணிக்கிட்டோம். இதை வச்சு நம்ம சம் போடுவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ட்ரேடிங் பிஎன்எல் அக்கௌண்ட் ஆஃப் மதன் ஃபார் த இயர் எண்டட் 31/3/2018 போட்டாச்சு. ஃபஸ்ட் பர்டிகுலர்ஸ் போடுறோம். ட்ரேடிங்கில் ஃபார்மெட் படி ஃபஸ்ட் என்ன வரணும், ஓப்பனிங் ஸ்டாக் தான் போடணும். ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சம்மில் ஓப்பனிங் ஸ்டாக் 30,000 கொடுத்துருக்காங்க. அப்போ அதை என்ட்ரு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸஸ் கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ்க்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ பர்ச்சேஸோட வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1,52,000 கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2,000. இப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் லெஸ் பண்ணால் 1,50,000 தான் அவுட்டர் காலத்தில் போடணும். வேறு ஏதாவது டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கான்னு பாருங்கள். வேஜஸ் கொடுத்துருக்காங்க. வேஜஸ் ஒரு 7,000 கொடுத்துருக்காங்க, அதையும் என்ட்ரு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த சைட் கிரெடிட் சைடு பை சேல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2,55,000 சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் வேல்யூ. அதோட சேல்ஸ் ரிட்டர்ன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5,000 கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி 2,50,000 அவுட்டர் காலத்தில் போட்டோம். பை க்ளோசிங் ஸ்டாக்கை போட்டுட்டு எந்த சைடு அதிகமாக வருதுன்னு பாருங்கள். கிரெடிட் சைடு தான் அதிகமாக வருது, 3,30,000 வருது. இந்த 3,30,000ல் இங்கே உள்ள டெபிட் சைடு உள்ள எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு லெஸ் பண்ணிங்கன்னா வர்றது நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் 1,43,000 வரும். அதுதான் கிராஸ் ப்ராஃபிட். இதை என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். பை கிராஸ் ப்ராஃபிட் பி பை டி அப்படின்னு சொல்லிட்டு 1,43,000 நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் சார்ஜஸும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸும் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பேங்க் சார்ஜஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4,200, அதை என்ட்ரு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்குது, 20,000 இருக்குது. வேறு எதுவும் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இல்லை. அப்போது நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வருவோம். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரொவைட் டெப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட் அண்ட் மிஷினரி 20% கொடுத்துருக்காங்க. பிளான்ட் அண்ட் மிஷினரி எவ்வளோ இருக்குன்னா 80,000 இருக்குது. அந்த 80,000ல் தான் நீங்கள் என்ன பண்ணணும், 20% வந்து கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணிங்கன்னா 0 கேன்சல் ஆகிடும். 0 8 2 16. அப்போ 16,000 தான் டெப்ரிசியேஷன் வேல்யூ. அதை டெபிட் சைடு டு டெப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட் அண்ட் மிஷின் சொல்லிட்டு 16,000 போட்டுருவீங்க. நெக்ஸ்ட்டு பேட் டெப்ஸ்க்கு வரும். பேட் டெப்ஸ் வந்து ஓல்டு பேட் டெப்ஸ், உள்ளே கொடுத்துருக்கிறது ஓல்டு, வெளியில் கொடுத்துருக்கிறது நியூ அப்படின்னு நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன். அப்போது இது நியூ பேட் டெப்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் உள்ளது, உள்ளே உள்ளது ஓல்டு பேட் டெப்ஸ். என்ன பண்ணுவீங்க, ஓல்டையும் நியூவையும் ஆட் பண்ணுவீங்களா. ஓல்டு எவ்வளோ இருக்குது, 800 உள்ளே இருக்குது. வெளியில் ஒரு நியூ பேட் டெப்ஸ் ஒரு 800. பேட் டெப்ஸ்னு போட்டு 800, நியூ பேட் டெப்ஸ் ஒரு 800, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1,600 இருக்குது. அதில் நியூ ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நியூ ப்ரொவிஷன் எப்படி கால்குலேட் பண்ணணும், 5% ஆன் சண்டே டேட்டாஸில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பேட் டெப்ஸ் சம்மந்தமாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அது சண்டே டேட்டாஸ்லேருந்து லெஸ் பண்ணிவிட்டு வர ஆன்சர்லேருந்து தான் 5% கால்குலேட் பண்ணிங்க. இப்போ சண்டே டேட்டாஸோட வேல்யூ எவ்வளோ இருக்குது, 61,000 இருக்குது. இங்கே போடுறேன். 61,000ல் இதுக்கு முன்னாடி என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, நியூ பேட் டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 800 வந்து லெஸ் பண்ணிக்கணும். லெஸ் பண்ணிங்க அப்படின்னா 60,200 வரும். ஓகேவா, இதில் தான் என்ன பண்ணணும், எத்தனை பர்சன்டேஜ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்கன்னா 5% கொடுத்துருக்காங்க. 5/100 கால்குலேட் பண்ண போகிறோம். 5 2s are 10, 1
6 பைசா 30. அப்போ 3010 அப்படிங்கிறது தான் வந்து நியூ ப்ரொவிஷன். அதையும் என்ன பண்ணுவீங்க, அந்த பேட் டெப்ஸ் ஆட் பண்ணி வந்ததோட 3010 ஆட் பண்ணி அவுட்டர் காலத்தில் 4610 போட்டோம். ஓகேவா, வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. அப்போ டேரெக்டாக நம்ம டோட்டல் பண்ணோம் அப்படின்னா கிரெடிட் சைடு அதிகமாக வருது 1,43,000. இந்த 1,43,000லேருந்து ஆட் பண்ணி லெஸ் பண்ணிங்க அப்படின்னா 98,190 வரும். இதுதான் என்னது நெட் ப்ராஃபிட். இதை எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னா கேபிட்டலோட ஆட் பண்ணி போடுவோம் நெட் ப்ராஃபிட்டை. இப்போ பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். பேலன்ஸ் ஷீட் பாருங்கள், ஹெட்டிங் தனியாக போட்டுங்க. பேலன்ஸ் ஷீட் ஆஃப் மதன் as on 31/3/2016. அப்போ லயபிலிட்டிஸ் அசட் ரெண்டாக பிரித்து போட்டுக்குவோம். லயபிலிட்டி சைடு எப்போவுமே என்ன போடணும், ஃபஸ்ட்டு கேபிட்டல் போடணும். கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 70,000 கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 70,000ஓட நெட் ப்ராஃபிட் நம்ம ஏற்கனவே வந்து நெட் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோமா, 90,190. அதை என்ன பண்ணிக்குவோம், ஆட் பண்ணிக்குவோம். இதே நெட் லாஸ் இருந்துச்சுன்னா லெஸ் பண்ணிக்குவோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 1,68,190 வரும். இதுலேருந்து ட்ராயிங்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். சம்மில் வந்து ட்ராயிங்ஸ் வந்து 22,000 கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 22,000 லெஸ் பண்ணணும், ட்ராயிங்ஸை லெஸ் பண்ணணும். 1,68,190லேருந்து 22,000 லெஸ் பண்ணிங்கன்னா 1,46,190 அவுட்டர் காலத்தில் போடணும். வேறு என்ன லயபிலிட்டி சைடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஒரு 77,000 இருக்குது. அதையும் என்ன பண்ணிடுறோம், என்ட்ரு பண்ணிடுறோம் 77,000. நெக்ஸ்ட்டு வேறு எதுவும் இல்லை லயபிலிட்டி சைடு. அசட் சைடுக்கு வருவோம். அசட் சைடு ஃபஸ்ட் எடுத்தோடனே சன்ட்ரி டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. சன்ட்ரி டேட்டாஸ்க்கு நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன இருக்குது, பேட் டெப்ஸ் ஒன்று இருக்குது, ப்ரொவிஷன் இருக்குது. இது ரெண்டத்தையும் லெஸ் பண்ணிவிட்டு அவுட்டர் காலத்தில் போடணும். சன்ட்ரி டேட்டாஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 61,000. ஓகேவா, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் உள்ளது ரெண்டு இடத்துல வரும். ஒன்று ட்ரேடிங் இல்லை பேலன்ஸ் ஷீட்டில் வரும், இல்லை பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட்டில் வரும். இப்போது இது வந்து பேட் டெப்ஸ் வந்து பிஎன்எல்லில் போட்டுட்டோம் ஆல்ரெடி. இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் போட போகிறோம். சன்ட்ரி டேட்டாஸோட நியூ பேட் டெப்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் உள்ளதை மட்டும் எடுத்துக்கணும். 800 லெஸ் பண்ணோம்னா 60,200. அதுலேருந்து நியூ ப்ரொவிஷன் எவ்வளோ இருக்குது, 3,010. அதையும் லெஸ் பண்ணோம்னா 57,190. இதுதான் அவுட்டர் காலத்தில் போடணும். ஓகேவா, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் உள்ள அமௌண்ட் மட்டும் தான் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு சன்ட்ரி டேட்டாஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, அசட் சைடு பிளான்ட் அண்ட் மிஷினரி. பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு நம்ம டிக் பண்ணியிருக்கோம். அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஒன்று 80,000லேருந்து டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. அதை லெஸ் பண்ணி தான் அவுட்டர் காலத்தில் போடணும். இப்போ பிளான்ட் அண்ட் மிஷினரி வேல்யூ 80,000. டெப்ரிசியேஷன் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 20% கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் 16,000. அதில் ரெண்டே லெஸ் பண்ணிங்கன்னா 64,000 அவுட்டர் காலத்தில் போடணும். நெக்ஸ்ட்டு வேறு எதுவும் அசட் சைட் போடுறது இருக்கான்னு பாருங்கள். எல்லாமே போட்டாச்சு. நெக்ஸ்ட் பிஸ்னஸ் ப்ரிமிசஸ் ஒரு 22,000 இருக்குது. அதையும் என்ன பண்ணுறோம், பிஸ்னஸ் ப்ரிமிசஸ்னு 22,000 என்ட்ரு பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வேறு எதுவும் போடுறது இல்லை, எல்லாமே போட்டோம். அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் ஒரு தடவை செக் பண்ணிங்க. க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக் போடணும். அசட் சைடு க்ளோசிங் ஸ்டாக் ஒரு 80,000 போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் போட்டோமான்னு செக் பண்ணிவிட்டு டோட்டல் பண்ணுங்கள். டோட்டல் பண்ணிங்கன்னா டபுள் சைடும் என்ன ஆகணும், சேம் ஆன்சர் வரணும். ஓகேவா, ஈக்குவலாக வந்தால் தான் நம்ம போட்ட சம் கரெக்டு. 2,23,190, 2,23,190 லைபிலிட்டி சைடும் அசட் சைடும் வரணும். சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.